அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பிப்ரவரி 28 ஆரம்பித்த போரை நிறுத்துறதுக்கு இப்போ அமெரிக்கா துடிக்கிறாங்க. அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் இனிமேல் ஈரானை அடிக்கலை, அவங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராகிட்டாங்க, அதனால் நான் போரை நிறுத்த போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஈரான் சொல்லுது, அவர்கிட்ட நாங்கள் யார் போரை நிறுத்துறதா சொன்னோம், அப்படி நாங்கள் சொல்லவே இல்லை. இந்த அமெரிக்காவுடைய பேச்சை நாங்கள் நம்ப தயாராகவும் இல்லை, அமெரிக்காட்ட நாங்கள் பேச விரும்பவும் இல்லை. பல கட்டங்களில் பேச்சு கொடுத்து அவங்க மீறிட்டாங்க, அதனால் அவங்க வாக்குறுதியை மீறுறவங்க, அவங்கள்ட்ட நாங்கள் பேச தயாரில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நாங்கள் போரில் நிறுத்தணும்னா 5 கட்டளைகளை ஈரான் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கட்டளைகளையும் அமெரிக்கா ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த போரை நிறுத்தலாமாங்கிறத நாங்கள் யோசனை பண்ண முடியும். போரை நிறுத்துறதை விட குறிப்பாக எக்காரணம் கொண்டும் எங்கள்கிட்ட உள்ள இந்த யுரேனியம் பயன்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஹோர்மோஸ் நீரிணை எங்களுடையது தான், அது எங்கள் ஆதிக்கத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான செய்தியை ஈரான் தரப்புலேருந்து IRGC அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளோ தூரம் இறங்கி அமெரிக்கா போரை நிறுத்துறதுக்கு வலியுறுத்துறதுக்கு காரணம் என்ன, அதனுடைய பலகீனம் எந்த அளவுக்கு உள்ளாயிருக்கு, அந்த அமெரிக்காவிட்ட உள்ள ஆயுதங்கள்லாம் காலியாயிருச்சுங்கிற ஒரு செய்தி வருது. அது உண்மையா? அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகவும் பாதிச்சு இருக்கிறதோட உலகம் முழுக்க இந்த ஹோர்மோஸ் நீரிணை மூடி இருக்கிறதுனால எண்ணெய் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடுனால உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது சரியா அப்படிங்கிற பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த காட்சிகளை, செய்திகளை முழுசாக நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ அமெரிக்கா கடந்த பிப்ரவரி 28 என்ன பண்ணுச்சு, ஈரானில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து மிகப்பெரிய தாக்குதலை கொடுத்தாங்க. தாக்குதலை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 5 மாதங்கள் முடிஞ்சு 6வது மாதம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ அமெரிக்கா அதிபர் ஒரு 5-6 நாட்களாக தாக்குதலை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. நிறுத்தி வச்சதோடு என்ன சொல்கிறாரு, பேச்சுவார்த்தை நாங்கள் ஈரானியங்கள்கிட்ட நடத்திக்கிட்டு இருக்குங்கிறாரு. ஆனால் ஈரான் தரப்புலேருந்து பேச்சுவார்த்தைக்கு சான்ஸே இல்லை, நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்லவும் இல்லை அப்படிங்கிறது அவங்க தெளிவாக பதில் சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறதுக்கு காரணம் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நியாயமற்ற முறையில் அமெரிக்கா எங்கள் நாட்டை தாக்கியிருக்கு, எங்களுடைய தலைவர்களை கொண்டு இருக்குது, அதனால் நாங்கள் இதுக்கு பழி வாங்கியே தீர்வோன்னு சொல்லி பழி வாங்க துடிக்குது ஈரான். கிட்டத்தட்ட 166 நாட்கள் ஆகியும் போர் ஓயலை. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து கடுமையான தாக்குதல்களை செய்து வந்த நிலையில் ஈரானில் உள்ள அணு ஆயுதங்களை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா இப்போ இந்த அணு ஆயுதங்களை பற்றிய பேச்சையே விட்டுட்டு சொல்லுது, ஹோர்மோஸ் நீரிணையை திறந்து விட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இதற்கு என்ன காரணம் என்றால், உலகத்தில் 20% எண்ணெய் போக்குவரத்து நடக்கிற பகுதியாக இந்த ஹோர்மோஸ் நீரிணை இருக்குது. இந்த ஹோர்மோஸ் நீரிணை இப்போ ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இந்த பக்கம் இருக்கிறப்ப, இன்னொரு பக்கத்தில் செங்கடல் பகுதியில் உள்ள ஹவுதிஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ஈரானுக்கு ஆதரவாக அந்த பாப்பல் மண்டலுங்கிற பகுதியில் உள்ள அந்த நீரணியில் அவங்களும் பிளாக் பண்ணி அடைச்சி வச்சுட்டாங்க. இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து செல்லக்கூடிய அந்த கப்பல்களும் எங்கேயும் போக முடியாது. உலகத்தில் கிட்டத்தட்ட 30-35% போக்குவரத்து தடைப்பட்டதுனால பல நாடுகளில் எண்ணெய் தட்டுப்பாடு மட்டும் இல்லாமல் கேஸ் தட்டுப்பாடு, பொருளாதார தட்டுப்பாடு, ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்பு, இப்படி பல கஷ்டங்களை உலக நாடுகளே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவில் உள்ள பெண்டகனில் ஆயுதங்கள்லாம் காலி ஆகிருச்சு, அதனால் இனிமேல் போரை தொடர்ந்து நடத்துறது மிகப்பெரிய கஷ்டங்கிற தகவலை அந்த பெண்டகனில் உள்ள மிக உயர் அதிகாரிகள்லாம் ட்ரம்ப்கிட்ட தெரிவித்ததாகவும் சொல்கிறாங்க. இதனால தான், அதாவது இவர் என்ன சொல்கிறாரு, எப்படியாவது நான் போரை நிறுத்திடுவேன் அப்படின்ட்டு அமெரிக்காவுடைய ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் ஈரான் சொல்லுது அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ட்டு. ஈரான் சேஸ் இட் ஹாஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் எ லாங் வார் அண்ட் வில் லான்ச் ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ரைக்ஸ் டுடே அப்படிங்குது. நாங்கள் போரை நிறுத்துகிற மாதிரி இல்லை, நாங்கள் நீண்ட தூரம் போர் நடத்த நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லுது. அமெரிக்காவுடைய தேர்தலில் ட்ரம்புடைய கட்சி ஜெயிக்கணும்னா இந்த போரை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும்.
நிறுத்தி ஆகிறதோட மட்டும் இல்லாமல் ஈரானை ஜெயிச்சுக்கிட்டதா வெளியில் காமிச்சிக்கிட்டு நிறுத்தணும். இதுதான் இப்போ ட்ரம்புக்குள்ள மிகப்பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலையாக இருக்குது. அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆக்சியஸ்ங்கிற வெப்சைட்டுக்கு பேட்டி அளித்த ட்ரம்ப் சொல்கிறாரு, நாங்கள் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதில் பேச்சுவார்த்தைக்கு சில எங்களை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஈரானை அழிக்க விரும்பலை, மக்களை கொல்ல மாட்டோம், அதே மாதிரி ஈரானுடைய வளங்களையும் அழிக்க நான் விரும்பலை அப்படின்னு இப்போ பேட்டி கொடுக்குறாரு. எப்போ கொடுக்குறாரு? எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர்களை கொண்டுட்டு, அங்கே உள்ள பள்ளி குழந்தைகளை கொண்டுட்டு, ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த பொதுமக்களை கொண்டுட்டு, ஈரானுடைய எண்ணெய் வயல்களை கொண்டுட்டு, துறைமுகங்களை அடித்து நாசமாக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, அதற்கெல்லாம் வீழ்ந்துரும் ஈரான் தங்கிட்ட சரணடைஞ்சுன்னு நினச்ச இந்த ட்ரம்ப் அப்படி எதுவும் நடக்காமல் கடைசி வரைக்கும் எதிர்த்து அடிக்கிறதுல ஈரான் இதை பார்த்து இப்போ பயந்துட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஈரானை நாசப்படுத்த விரும்பலை, பொதுமக்களை கொல்ல விரும்பலை, ஈரானுடைய பொருளாதாரத்தை வீணடிக்க விரும்பலை, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், போரை நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் ஆக்சியஸ் சொல்கிறது ஈரான் தான் பேச்சுக்கு உங்கள்கிட்ட வர மறுக்குதாங்க. அப்படிங்கிறப்ப ட்ரம்ப் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, நாங்கள் ஈரான்கிட்ட நேரடியாக பேசலை, நாங்கள் கத்தார், துருக்கி, சவுதி, பாகிஸ்தான் போன்ற மற்ற நாடுகள் வழியாக நாங்கள் ஈரான்கிட்ட பேசுகிறோங்கிறாரு. இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து இறங்கி போயிட்ட அந்த ட்ரம்புக்கு வேறு வழியே இல்லை, போர் நின்னாகணும். ஆனால் அதே சமயம் தோத்துட்டு போரை நிறுத்தினேன்னு சொல்லக்கூடாது, ஜெயிச்ச மாதிரி காட்டணும். அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைம்பாங்கல்ல, அந்த மாதிரி போரை நிறுத்தணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. ஆனால் ஈரான் என்ன சொல்லுது, நீங்கள் போர் நிறுத்துறதா இருந்தால் நாங்கள் சொல்கிற கண்டிஷன்ஸுக்கெலாம் நீங்கள் ஒத்து வரணும், அப்போ தான் நாங்கள் போரை நிறுத்துவோம்னு சொல்லுது. இந்த நிலையில் அமெரிக்காவில் உள்ள ஆக்சியஸுங்கிற ஒரு பத்திரிக்கை என்ன சொல்லுது, ட்ரம்ப் பின்வாங்கிட்டாரு, அவருக்கு வேறு வழியே இல்லை, இந்த ஈரான் போரை நிறுத்தியே ஆகணுங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லுது. அது இல்லாமல் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிஸ்ட்டுங்கிற பத்திரிக்கை சொல்லுது, ஈரானை 1-2 வாரத்தில் முடிச்சிருவோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இது என்ன பண்ணிச்சு, இறங்குச்சு. யார்? ட்ரம்ப் இறங்கினார். ஆனால் அது முடியாததுனால இப்போ கதறி துடிக்கிறாரு. நவம்பர் 26 அமெரிக்காவில் அமெரிக்கா காங்கிரஸ் மிட்டம் எலெக்ஷன் வருது, வர்ற நவம்பர் 26 அந்த தேர்தலில் ட்ரம்புடைய கட்சி ஜெயிச்சே ஆகணும். அப்படி ஜெயிக்கலைன்னா இவருடைய அதிபர் பதவிக்கு ஆபத்து வருங்கிறதுனால எப்படியாவது இதுக்கு முன்னாடி இந்த போரை நிறுத்தணுண்டு இவர் துடிக்கிறாருங்கிற தகவலை தான் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிஸ்ட்டுங்கிற அமெரிக்கா பத்திரிகை சொல்லுது. இந்த ஈரானுடைய சண்டையை நிறுத்துறதும் சாதாரணமாக நிறுத்தணுன்னு அவர் விரும்பலை, தான் ஜெயிச்சுட்டோங்கிற மாதிரி ஒரு பவராக காமிச்சிக்கிட்டு நிறுத்தணும்னு சொல்லி விரும்புகிறாரு. ஆனால் இதற்கெல்லாம் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்குற மாதிரி இந்த ஈரான் கிடையாது. காரணம் ஈரான் என்ன சொல்லுது, ஈரான்கிட்ட ஆரம்பத்தில் இவர் சண்டை போட போகிறப்ப என்ன சொல்லி ஆரம்பித்தார், ஈரானில் செறியூட்டப்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது, அதுக்காகத்தான் நான் தாக்குதல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். 6 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த போரில் என்ன சொன்னார், நாங்கள் அழிச்சிட்டோம், அணு ஆயுதங்கள்லாம் உலகெல்லாம் அழிச்சிட்டோம்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு, அணு ஆயுதத்தை பற்றி பேச்சே இல்லை, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்லாமல் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஹோர்மஸ் நீரிணையை மட்டும் திறந்து விட்டால் போதுங்கிறாரு. இது தேவையில்லாத வம்பா இல்லையா? இவர் இந்த போருக்கே போகாமல் இருந்திருந்தா ஈரான் ஹோர்மஸ் நீரிணையும் ஓப்பனாக ஃப்ரீயாக தானே திறந்து விட்டுக்கிட்டு இருந்துச்சு. இவராக வம்பு எடுத்ததுனால இப்போ ஹோர்மஸ் நீரிணையை அது திறக்கிறதுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடை மறுக்குது அந்த ஈரான். இந்த சூழ்நிலையில் தான் ஈரானுடைய IRGS டாப் லீடர், உச்சபட்ச அந்த இராணுவ தலைவராக இருக்கக்கூடிய முகமது பால்கர் ஜொல்கருங்கிறவர் சொல்கிறாரு, நாங்கள் ஹோர்மஸ் நீரிணையை திறந்து விட தயாராக இருக்கிறோம், ஆனால் நாங்கள் ஃப்ரீயாக திறந்து விட மாட்டோம், அதை எங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்குல்ல, அதை நாங்கள் கலெக்ட் பண்ணி தான் தீருவோம், அது எங்களுடைய உரிமை, அதில் நாங்கள் ஓமன் நாட்டையும் சேர்த்துக்கிடுவோம், இதுக்கு நீங்கள் எந்த விதத்திலையும் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக அந்த ஈரானுடைய IRGS டாப் லீடர் முகமது பால்கர் ஜொல்கர் சொல்கிறாரு. 5 கட்டளைகளை சொல்கிறாரு. இந்த 5 கட்டளைகளுக்கு நீங்கள் எஸ்ன்னு சொன்னால், நீங்கள் சொன்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நம்பகத்தன்மையாக உள்ள மற்ற நாடுகள் அதாவது
2 பேருக்கு சமாதானம் பேச வரக்கூடிய அது நடுநிலையான நாடுகள் முன்னில் இந்த 5 ஒத்துக்கிட்டு எனக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து உன்னோட பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இருக்கோம்னு சொல்கிறாரு. அப்படி என்ன 5ன்னா, 1, தேவையில்லாமல் நீங்கள் ஈரானை தாக்கி ஈரானில் வந்து நிறையா இழப்பீடுகளை உண்டாக்கியிருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட $300 பில்லியன் எங்களுக்கு பணம் இழப்பீடாக தரணும். கண்டிஷன் 1. கண்டிஷன் 2, ஹோர்மஸ் எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அமெரிக்காவுடைய அந்த கப்பல்லாம் உடனே திரும்பி போகணும். ஹோர்மஸ் நீரில் இந்த பக்கம் ஈரான் அடைச்சிருக்காங்கல்ல, இன்னொரு பகுதியில் என்ன பண்ணியிருக்குது, அமெரிக்கா போயிட்டு மறியல் பண்ணி அமெரிக்கா கப்பல்களையும் நிறுத்தி வச்சுருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய கப்பல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் உடனே அந்த இடத்த விட்டு காலி ஆகணும். 3, ஈரானுடைய கடற்படை பகுதியில் அமெரிக்கா வந்து உங்களுடைய இராணுவ படைகளை கொண்டாந்து குமிச்சு வச்சுருக்கிறீங்க. அந்த படைகள்லாம் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு உங்கள் இடத்துக்கு ஓடி போயிடணும். 4, உலகம் முழுக்க ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா வந்து பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கிறீங்க. அந்த பொருளாதார தடைகளெல்லாம் உடனடியாக நீக்கணும். எங்களுடைய அந்த பொருளாதாரம்லாம் எங்களுக்கு கிடைக்கணும். 5, ஈரானுடைய சொத்துக்களை உலகம் எங்கே இந்த அமெரிக்கா வந்து முடக்கி வச்சுருக்குது, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் அன்ஃப்ரீஸ் செஞ்சு அதையெல்லாம் ரிலீஸ் செய்யணும். இதையெல்லாம் நீங்கள் செய்யவில்லைன்னா நாங்கள் போருக்கு நிறுத்தத்துக்கு உங்களோட பேச்சுக்கு வரமாட்டோம். எவ்வளவு நாளானாலும் வருஷக்கணக்கானாலும் அமெரிக்காவோட நாங்கள் போர் நடத்த தயாராக இருக்கிறோங்கிற ஒரு அறிவிப்பை தான் ஈரானுடைய IRGS டாப் லீடர் வந்து முகமது பால்கர் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எந்த வழியிலையாவது போரை நிறுத்திடலான்னு முன் வர்ற ட்ரம்புக்கு எதிராக அவருடைய நண்பராக இருக்கிற அந்த இஸ்ரேலுடைய நெதன்யாகு வந்து மாறுபட்டு பேசிட்டு வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் இந்த ஏற்கனவே 14 அம்சம் 15 அம்சம் பண்ணீங்கல்ல, அந்த ஒப்பந்தங்கள்லாம் எங்களை கட்டுப்படுத்தாது. நாங்கள் காசாவை விட்டு எங்கள் இராணுவ வீரர்களை வெளியே கொண்டு வர மாட்டோம். காரணம், காசாவில் இருக்கிற அந்த படைகள் எல்லாம் இராணுவங்களெல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து நிராயுதபாணி ஆகிட்டோன்னு அறிவித்தா மட்டும்தான் நாங்கள் அங்கேருந்து பின்வாங்கி வருவோம். அது வரைக்கும் நாங்கள் வந்து காசாவில் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்போம்னு சொல்லி இந்த சண்டை நிற்கவே கூடாதுங்கிற ஒரு விருப்பத்தில் இஸ்ரேலுடைய நெதன்யாகு சொல்கிறாரு. காரணம் வந்து அங்கே அவருக்கும் வந்து எலெக்ஷன் வருது நவம்பரில். அந்த எலெக்ஷனில் அவர் வெல்லலைன்னா அவர் மேலே வந்து நீதிமன்ற குற்றங்களுக்கு ஆளாகி சிறை தண்டனை அல்லது அவருக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவு கூட அவர் ஆளாயிருவாருங்கிறதுனால அவர் என்ன நினைக்கிறாரு, இஸ்ரேல் நாட்டில் தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு பகுதியில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையில் அமெரிக்கா இப்போ 2 பக்கம் மாட்டிக்கிட்டு முழிக்குது. இஸ்ரேலுடைய நெதன்யாகு பேச்சை கேட்டு போற ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2-3 நாளில் முடிச்சிடலான்னு ஆரம்பித்த போகிற 6 மாதமாகி முடியாத சூழ்நிலையில் அமெரிக்காவில் உள்ள எல்லா ஆயுத தளவாடங்களும் காலியாயிருச்சு. அமெரிக்கா வந்து தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லி அதை நம்பி மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அரபு நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு ஆயுத தளத்தங்களை கொடுத்து அந்த படைகளுக்கு உணவு கொடுத்து சம்பளம் கொடுத்து நிற்க வச்சோம். அந்த மத்திய கிழக்கு நாட்டில் உள்ள அரபு நாடுகளுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாத ஒரு கையேறு நிலை ஏற்பட்டதுனால அமெரிக்கா மேலே இருந்த நம்பிக்கை அந்த அரபு நாடுகளுக்கு போயிடுச்சு. அதனால் என்ன சொல்கிறாங்க, உன்னை நம்பி நாங்கள் எல்லாம் கெட்டு போயிட்டோம், நீ எங்கள் இடத்துல வந்து நின்றுக்கிட்டு ஈரானை தாக்குற. ஆனால் ஈரான் வந்து பதிலடியாக வந்து எங்கள் தளங்களை தாக்கி எங்கள் நாட்டுடைய வளங்களையெல்லாம் அழிச்சிட்டாங்க. அதனால் இனிமேல் நான் அவங்கள வந்து எதிர்த்து அடிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட வந்து எதிரணிக்கு எதிராக தாக்கக்கூடிய ஆயுதங்களோட இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையை தெரிவித்து அமெரிக்கா மேலே இனிமேல் நம்பக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இந்திய மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகள் வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவிலையும் அந்த பெண்டகனில் ஆயுதமெல்லாம் காலி ஆகிருச்சு. குறிப்பாக அங்கே வந்து பேட்ரியாட் சுத்தமாகவே இல்லை. வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை வந்து எதிர்த்து தாக்கக்கூடிய அந்த வழிமறிக்கக்கூடிய அந்த பேட்ரியாட் சுத்தமாக இல்லாததுனால என்ன பண்ணுறது முழிச்சுக்கிட்டு ட்ரம்ப் இருக்கார். தாக்கக்கூடிய அளவுக்கு போதிய ஆயுதங்களும் இல்லாதனால தான் இப்படி ஒரு நிலை எடுத்து எப்படியாவது போரை நிறுத்திடுவோன்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடிய இந்த ட்ரம்போடைய முயற்சி வெற்றி பெறுமா, அல்லது ஒருவேளை இந்த ஆயுதங்களை சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் தாக்குவோங்கிற ஒரு திட்டத்தில் வந்து இவர் இந்த அறிவிப்பை சொல்லியிருக்காரா, மீண்டும் இந்த போர் தொடர்ந்தால் உலகமே ஸ்தம்பிச்சு போயிருமே, அதற்கு என்ன வழி, இதற்கெல்லாம் தீர்வு என்னதான் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியலை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போல் உலகத்தில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உள்ளது உள்ளபடி எந்த விதமான
உட்செர்களும் ஒரு திணிப்புகளும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.